ஒருத்தருக்குமே ஒரு கஷ்டம் இல்லை. இங்கே கஷ்டப்பட போகிறத நீ மட்டும்தான். பின்ன என்ன நீ மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிற. என்ன நாங்களும் இந்த வயசுல கல்யாணம் கட்டினாங்கள். நாங்களும் அதான் நாங்கள் கல்யாணம் கட்டி எங்களையும் அஞ்சு போனவளை அப்படியே போகட்டும் எங்களையும் கைகளை விட்டாச்சு. என்ன சொன்னால் ஃப்ரெண்ட் தானே அப்படின்ற வகையில் போயிட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்தாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையாகவே எங்களோட நிறைய பழக்கமான படிகள் எல்லாமே எக்கச்சக்கம் பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த காலத்தில் எல்லாரையுமே நம்ப முடியாமல் இருக்கு. நாங்கள் கூட சில நேரம் ஒரு பெரிய நிலைமையில் கூட வந்திருக்கு. இந்த சின்ன வயசு இப்போ எங்களுக்கு இந்த நாங்கள் இப்படி சின்ன படியெல்லாம் தெரிஞ்சு நாங்கள் இப்போ இந்த அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன், நான் கோவு. அதாச்சும் இன்றைய தினம் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நித்தம் வேலை செய்கிற அந்த வீட்டை தான் நிற்கிறோம். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு விடுதலை, அதாச்சும் கோவுக்கு விடுதலை. ஏன்னா இந்த வேலை நிமித்தம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வேலை செஞ்சோன்றது நாங்கள் உண்மையாகவே சில கஷ்டம் தனியாக இந்த மாவட்ட வேலை செஞ்சோன்றது. அது ஒரு வீடியோவாக நாங்கள் உங்களுக்கு எல்லா முழு வேலையும் செஞ்சு முடிய ஒரு வீடியோவாக கண்டிப்பாக போடுவோம். எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி போட்டு இன்றைக்கு இந்த வேலையை எப்போ முடிக்கணும் நினச்சிட்டு காலத்து வேலை செஞ்சுருப்போம். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைய நாளாக எங்களுக்கு பெரிய அளவு சந்தோஷமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ 7 மணி ஆச்சு நேரம். அப்போ எனக்கு இன்றைக்கு என்ன வெளியில் போகையில் எவ்வளோ இங்கே வேலை செஞ்சினாங்க. அப்போ ஒரு வெளியில் போய் ஒரு வீடியோ எடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்லை. அதனடியால் பார்த்தீங்கன்னு சொன்ன தெரியும். இன்றைக்கு எங்களுடைய ஒரு ஃப்ரெண்டுன்ற பிள்ளைன்ற பர்த்டே, 4வது வயசு பர்த்டே பெரிய அளவு கொண்டாடுறாங்க. உண்மையாகவே எங்கள் ஃப்ரெண்டுக்கு 31 வயசு. ஆனால் 4வது பிள்ளைன்ற பர்த்டே பெரிய அளவில் தான் உண்மைக்கு கொண்டாடுறாங்க. அப்போ நாங்கள் விடிய 1 மணி அப்படி போயிட்டு அங்கே போய் சின்ன சின்ன வேலையில் செஞ்சு கொடுத்துட்டு தான் மறுபடியும் இங்கே நாங்கள் என்ன சொன்னால் ஃப்ரெண்ட் தானே அப்படின்ற வகையில் போயிட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்தாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையாகவே எங்களோட நிறைய பழக்கமான படிகள் எல்லாமே எக்கச்சக்கம் பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த காலத்தில் எல்லாரையுமே நம்ப முடியாமல் இருக்கிறாங்க. எங்களுக்குள்ளேயும் என்னென்னு சொல்கிறது, பழகிற இடங்களில் இப்போ நான் கோவோடு தெரியிறேன். ஆனால் கோவு எனக்கு இப்போ ஒரு எதிராளியாக மாறுவான் என்றது தெரியும். ஏன்னு சொன்னால் இப்போ மனுஷர்கள் தானே. ஏன்னா இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், வன்னியில் பாண்டியன் குளம் அங்கே ஒரு எங்களோட வயசோட குறைவு அப்படியான ஒரு ஆளை ஒரு காசுக்காகத்தானே கொலை செஞ்சு போட்டு அந்த குளத்தில் போட்டிருக்கிறாங்க. இந்த குளம் பெரிய அளவு ஃபேமஸான குளம். அந்த காசு ஒன்றுக்காக அதுவும் கூட இருந்த நண்பர்கள் என்றது மாதிரி தான் எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. சரியான முறைக்கும் தெரியல. அப்படி இருக்க அது அவருக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், தெரியாது வேறு வெளி படிக்கலாமல் இருக்கலாமே. இல்லை அப்படி இல்லை. இப்போ சும்மா நோம்பலாக இப்போ ஒவ்வொருத்தரும் கதைக்கிற கதை தானே. இப்போ எனக்கு தெரிஞ்சதுன்னு இப்போ பொடிகள் சிறித பொடிகளை சந்தி கேட்கல அவர் ஒரு 25 லட்சம் ரூபா காசோட போயிருக்கிறார். அப்போ அந்த பொடிகளோட போய் ஏதோ பொடிகளோட இருந்த இடத்துல அந்த காசை அவர் வச்சிருந்த இடத்துல நாளைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மற்றது இப்போ நாங்களும் எங்கள்கிட்ட ஒரு காசு இருக்குது, இதை நான் ஒரு பைக் எடுக்க போகிறேன் என்று சொல்லும் பொழுது இப்போ நான் நைட்டுக்கு கோவை சந்திக்கிறேன், டாடி நான் நாளைக்கு ஒரு பைக் எடுக்க போகிறேன், காசு இருக்குது என்று சொல்லி அது ஒரு புழுவத்தோட ஒரு சந்தோஷத்தோடு சொல்கிறது. என்ன சொன்னால் நம்புறது ஃப்ரெண்ட் என்றது சௌரங்களை விட மேலாகினது தான் உண்மைக்குமே ஃப்ரெண்ட். நாங்கள் அப்படி தான் பழகிறது. அப்படி இருக்க ஒவ்வொருத்தரையும் நாங்கள் அப்படி பழகும் பொழுது இப்போ ஓடி நான் இப்படி சொல்லுவேன், அப்படி எனக்கு ஒன்று இருக்குன்னு நாளைக்கு ஒரு மனுஷர்கள் காசு என்ற ஒரு விஷயத்தில் எப்படி மாறுறாங்கன்றதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை பார்த்தது உண்மையாகவே எங்களுக்கு ஒரு பெரிய அளவு பயமாக இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு கூடவே நிறைய எதிரிகள் இருக்கிறாங்க. ஏன்னா எங்களோட பழகினபடியிலே ஒரு சிலர் எங்களை என்னென்னு சொல்கிறது, நாங்கள் எல்லாத்துக்குமே விட்டு கொடுத்து தான் பழகிறது, எல்லாரையுமே மன்னிச்சு கொள்வது. ஆனால் எங்களோடைய எதிர்ப்பாக இருந்து எங்களுக்கு நிறைய பேர் கறி வேலை செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. அப்போ இவங்க இப்படித்தான் என்று நினச்சிட்டு நாங்கள் விட்டுட்டு எங்களுக்கு அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் வீடியோவில் கூடி. எனக்கு ஃப்ரெண்ட் என்று பார்த்தீங்கன்னு சொன்னார் 3 படியெல்லாம் இருக்கிறாங்க. அப்படி வேறு படிகளோட பெரிய அளவுக்கு இல்லை. என்ன பிள்ளைன்ற காரண்டு இல்லை, நிறைய இருக்குது. நாங்கள் எல்லாரையும் நம்பி பழகுறே இல்லை. அது மட்டும் இல்லை, பழகிட்டு பிறகு நாளைக்கு எல்லாத்துக்கும் தலை கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் பெறும். ஏண்டா ஃப்ரெண்டால் நல்லா இருந்தவங்களும் இருக்கிறாங்க, கெட்டு போனவங்களும் இருக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒதுங்கி தனிப்பட்ட இதில் இருக்கிறது உண்மைக்குமே நல்லது. இதுலேயும் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், எங்களோட வயசில் இப்போ நாங்கள் கல்யாணம் கட்டிட்டோம். கட்டி என்ன மாதிரி வாழ்கிறோம்ன்றதை உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டு கொண்டிருக்கிறோம். அது தெரியும், நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை நாங்கள் வேலை செய்கிறது எங்களோட குடும்பம் சார்பாக.
அப்படி கேட்க ஆம்பளையா பிறந்தவன் கல்யாணம் கட்ட வேணும் என்ற ஒரு ஸ்தானத்தில் கல்யாணங்களை கட்டுறாங்க. கட்டிட்டு அந்த குடும்பம் எப்படி வாழ வைக்க வேணும் வாழணும்ன்றது வந்து தெரியாமல் இருக்குது. சில பேர் வந்து எங்கள்கிட்ட வந்து ஒரு சில பேர் வந்து காசு கேட்பாங்க, 1000 2000 ஆண்டு சொல்லி என்ற அவசரமாக தேவையண்டு. என்ன அவசரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது என்ன அவசரமாக இருக்கும்? தண்ணி அடிக்கிற வாட்டியாக இருக்கும், குடிக்கிற வாட்டியாக இருக்கும். அப்போ அப்படி இருக்க அந்த காசு நான் உண்மையாக நான் கொடுக்க நினைக்கிறேன் இல்லை, ஏன்டா இந்த டைம் இல்லையேன்னு சொல்லிடுறது. நான் ஒரு சில இடம் கொடுத்துருக்குறேன், கொடுத்து ஏமாந்து இருக்கிறேன். கொடுத்துட்டு வந்து என்னை மறுபடியும் வந்து 4000 ரூபா காசு திராட்டி தெரியுந்தானின்ற மாதிரி என்னையே வந்து படிகள் வந்து ஒரு வேறு மாதிரிலாம் கேட்டுருக்குறாங்க. அப்போ அதனடியால் நான் என்னோட இப்போ வந்தாலும் காசு உண்மைக்குமே இப்போ காசு இல்லை, என்ன இல்லாத நிலைமை தானே இல்லை. அப்போ அப்படி இருக்க வந்து கேட்குறது. அது மட்டும் இல்லை, கல்யாணத்தை கடமைக்கு கட்டிட்டு வந்து அவங்கள எங்கிற என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் வந்து குடிச்சு கொண்டு திரிகிறது, மனுஷி வந்து வேலைக்கு போகிறது, அப்படியான ஒரு இதில் அதுக்கிடையே ஒரு பிள்ளை. இப்போ நான் வந்து பிள்ளையா கதைக்கல, என்ன பிள்ளையா கதைச்சி தான் மன்னிச்சு கொள்ளுங்கோ. இடையில் வந்து ஒரு பிள்ளை இருக்குது, அதுக்கு கொஞ்சம் வளர்ந்து கொண்டு வரக்கிடையில் அடுத்த ஒரு பிள்ளை. அவனோட குடும்பம் வந்து இனி இல்லையாமன்ற ஒரு இதாக போகணும். இப்போ சமுதாயத்தில் வந்து இளம் சமுதாயம் ஒரு வகையால் ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்து கொண்டு போகுது, ஒரு வகையால் குடி போதையால் வந்து என்னென்னு சொல்கிறது, தாங்களே தங்களோட வாழ்க்கையை ஃபுல்லாக அழிச்சு கொண்டு இருக்கிறாங்க, வாழ்ந்து அழிக்கிறாங்கன்றதை சொல்ல வேண்டாம். அதுக்குள்ள இன்னும் ஒரு குடும்பத்தை கூட எடுத்துட்டு அவங்கள வந்து பார்க்காமல் கொள்ளாமல் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லவ் பண்ணுறாங்க. கவனமாக இருந்து கொள்ளுங்க, நீங்கள் லவ் பண்ணுறாக்களாக இருந்தால் லவ் பண்ணுறாங்க, நல்லா பாசத்தை காட்டுவாங்க, உங்களுக்கு நல்லா பாசத்தை காட்டி போட்டு அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஒரு 5000 தா 2000 தா எனக்கு பர்த்டே வருதுன்னு சொல்லி உண்மைக்குமே நம்பாதீங்க. நாங்கள் எங்கள்கிட்ட அனுபவ ரீதியில் தான் நான் சொல்கிறோம். ஒவ்வொரு வார்த்தைகளையும் வந்து நானும் லவ் பண்ணினேன், கோவும் லவ் பண்ணினோம். நான் வந்து ஒரு நேரம் ஒரு மற்றவங்கள்ட்ட இந்த ஒன்றையும் எதிர்பார்த்தேன். இது காலமும் நாங்கள் வந்து யாரையுமே எங்களோட குடும்பம் சார்பாக நாங்கள் யாரையும் வந்து எதிர்பார்த்து நாங்கள் வந்து வாழ்ந்து கொள்ளவே இல்லை. ஆனால் இப்போ இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் பிடிச்சால் புளியங்கும் பார்த்தா பிடிக்கணுமன்றது மாதிரி நினைக்கிறது. பார்த்துட்டு ஒவ்வொன்றையும் வந்து எனக்கு இது அதுன்னு சொல்லி பொம்பளை உங்கள்கிட்ட வந்து ஒரு ஆம்பளை வந்து ஒரு காசு எதிர்பார்த்து கேட்குறான்னு இருந்தால் அவன் என் வாழ்க்கையில் எப்படி இருப்பான்ன்றதை நீங்கள் கொடுத்து ஏமாந்த நீங்களும் இருப்பீங்க, கொடுத்து கொண்டு இருக்கிற நீங்களும் இருப்பீங்க. எனக்கு கண்மூடாக இங்கே 6-7 பேர் இருக்கிறாங்க. அந்த சாம்பிளுக்கு நான் சொல்ல விரும்பல, சொல்கிறேன். 6-7 பேர்கிட்ட எனக்கு தெரியும். அப்படி போய் இப்போ மற்றது என்ன, இப்போ இந்த காதல்ன்றதில் வந்து எல்லாத்துக்குமே ஒரு வயசு இருக்குது, கண்டிப்பாக வயசு இருக்குது. இப்போ இந்த சின்ன வயசில் கல்யாணத்தை செய்து விட்டு எவ்வளோ பேர் பிரிஞ்சு அந்த அப்படி இப்படி களவெடுக்க அவன் வந்து குடிகாரனாக இருப்பான். மற்றது ஒரு குடும்பத்தை பார்க்குறதில்ல. இப்போ வீட்டில் காசு இல்லாட்டியும் என்ன தனக்கு அந்த ஏதோ அந்த போதைப் பொருள்கள் இருக்குது தானே, அதுக்களவா காசு எங்கேயாவது செட் பண்ணுறதுக்கு ஒன்று லாக்கள்கிட்ட அடிச்சு இல்லையோ களவெடுக்கிறது. அதை கூட நான் நிச்சயமாக ஒரு வீடியோ எடுத்து போடணும்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். நிச்சயமாக எதிர்பார்க்கணும், நான் அந்த வீடியோ வந்து போடுவேன். நீங்கள் ஸ்ரீலங்கா பொறுத்தவரை என்ன நடக்குது என்ற வெளியில் வந்து குடிச்சிட்டு அன்றைக்கு இப்போ கிட்டடியில் கூடி எங்களுக்கே தெரியாது ஒரு இடத்துல வந்து வெளியில் நின்று கார் ஒன்றை மறைச்சிருக்கணும். அந்த காருக்குள்ளே வந்திருந்தது வந்து பெரிய அதிகாரி மாதிரி தான் அந்த காரில் வந்தது. உடனே வந்து ஃபுல்லாக அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டோம். ஏன்னு சொன்னால் இந்த வரி போதையில் என்னோடக்குமே தெரியாது, யாரோ வராங்க வெளிநாட்டுக்காரராக இருக்குமோ என்று தெரியாமல் இவையல் ரோட்டில் வச்சு மறைச்சு எங்களுக்கு 100 ரூபா தான் அப்படி என்ன மாதிரி கேட்டிருக்கணும். என்ன சொன்னால் 100 ரூபா தந்தால் என்னத்தை வாங்குறாங்களோ எனக்கு தெரியல. அப்படி வந்து 100 ரூபாவாக கேட்டு வாங்கி அதை ஒரு தொகையாக கொண்டு போய் குடிக்கிறதுக்கு அப்படியான ஒரு இதில் இவே அதே மாதிரி தான் கார் வரும் பொழுதும் அப்படி கேட்டுருந்தோன்னா கேட்க உடனே ஆக்கள் அதிலேயே வச்சு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டோம். இது கூடிய ஒரு அனுபவம் எங்களுக்கு அதிலத்துலேருந்து பார்த்துருந்தோம். அது மட்டுமல்ல வேறு ஒவ்வொரு இடங்களையும் இப்படித்தான் நடந்து கொண்டே இருக்குது. இப்போ லவ் பண்ணுறவங்க வந்து உண்மையாக நாங்கள் லவ் பண்ணுற மாதிரி இருந்தால் எவர்கிட்டையுமே ஒன்றையுமே எதிர்பார்க்காமல் உண்மையான ஒரு அன்பை மட்டும்தான் எதிர்பார்த்து லவ் பண்ணணும். என்ன சொன்னால் இந்த காலத்தில் நான் இந்த கண்ணூடாக நான் பார்த்துருக்கிறேன், நிறைய சின்ன பிள்ளைகள் எல்லாருமே வந்து தங்களுடைய வாழ்க்கையை காதல் என்ற ஒரு பேரில் வந்து அழித்து கொண்டு போகிறாங்க. என்னென்னு சொன்னால் காதலிக்கிறது காதல் இல்லையென்று இல்லை, நாங்கள் ஏன்னு சொன்னால் நாங்கள் வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் கட்டி இருக்கிறோம். ஆனால் அதில் தப்பு இல்லை, நீங்கள் சரியான முறைக்கு லவ் பண்ணுங்கோ, அதைத்தான் நான் சொல்ல வரேன். என்னென்னு சொன்னால் சில பேருடைய காதல் வந்து சில பேருக்கு வெளியே உண்டாக்கிட்டு போயிடும், அவங்களோட வாழ்க்கையை வந்து ஃபுல்லாக முழுமையான நாசமாக்கிட்டு போயிடும்.
அம்மா அப்பா வந்து கஷ்டப்பட்டு படிக்க வச்ச ஒரு பிள்ளைய வந்து முந்தி எங்களுக்கு அம்மா சொல்லுவா, ஐயோ உங்களை வளர்த்து ஆளாக்க நான் படுற பாடு தெரியுமோன்னு சொல்லி அப்போக்கு எங்களுக்கு அது வந்து காதில் சரியான முறைக்கு ஏறையில. உண்மையாக சொல்கிறேன்னு எங்களுக்கு அது ஏறையில. ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், நாங்கள் ஒரு எங்களுக்கு கூட இருக்கிற பிள்ளைகளை வந்து நாங்கள் அந்த பிள்ளை ஒவ்வொரு டியூஷனுக்கும் சரி அங்கே சரி எல்லாத்துக்குமே விடணுமென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ கஷ்டப்படுறோம் என்றதை இப்போ தான் நாங்கள் அதை உணர்ந்து கொள்கிறோம். இப்போ நாங்களும் விரும்பி இல்லை ஒன்று எங்களுக்கு அந்த ஒன்றும் பெருசாக தெரியல. அப்பா கோவப்படுவார், அம்மா கோவப்படுவா, எங்கட வீடுகளில் சும்மா மக்கள் பேசிடும் பிரச்சனை. இப்போ நான் இப்போ தடுத்தவர் எங்களோட பிள்ளைகள் வளர்ந்துட்டு வந்துட்டு இருந்தேன். தடுத்தவர் எந்த பிள்ளை அப்படிதான் செய்தால் நான் என்ன வேற மாதிரி மிருகம் ஆகிடுவேன். ஆனால் நாங்கள் செய்தா சரி அதான் என்ன இப்போ அப்படி இப்போ உண்மையில் அப்படியான இது இல்லை. இப்போ சின்ன பிள்ளைகள் போய் ஏமாந்துட்டு வந்துருங்கள். இப்போ காலம் அப்படிதான் இப்போ போய் கொண்டிருக்கு. காலம் அப்படிதான். வயசில் கல்யாணம் செய்தால் இப்போ கொஞ்சம் வயசுகள் கூடி விரும்பி கல்யாணங்கன்ற சில அப்படி இருந்து சில பேர் தான் மாளுங்கள். உண்மைக்குமே சொல்லப்போனால் இப்போ இந்த லவ் பண்ணி கல்யாணம் காட்டியிருக்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், நாங்கள் வந்து வாழ்கிற வாழ்க்கை வந்து எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எப்படியான ரீசனில் இருந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறவன்ட்டு. இப்போ அதுக்காக வந்து நாங்கள் வந்து இதான் சொல்லல, எங்களை நம்பியோடு வந்துட்டாள்ன்னு சொன்னால் அவளை வந்து அடுத்தன்னு அவங்களோட தாய் வீட்டுக்கு அனுப்பாதபடி நாங்கள் வந்து அவங்கள பார்த்து கொள்ள வேணும். அதாச்சும் வந்து நாங்கள் தான் அவங்களுக்கு உலகம் என்றது மாதிரியே அப்படி தான் நாங்கள் வந்து இது வரைக்குமே பார்த்து கொள்வது. எங்களுக்கு கூட வர பிரச்சனைகள்லேருந்து இல்லை நிறைய பிரச்சனைகள் எங்களோட வயசுக்கு நான் நிறைய பிரச்சனைகளை கண்டு வந்துட்டேன். என்னஹோ இன்னும்மா அப்போ நான் கூட நாங்கள் கூட கல்யாணம் கண்டேங்க சின்ன வயசு தானே, என்ன ஒரு 22 வயசு அப்படி தானே. நாங்கள் கூட சில நேரம் ஒரு பெரிய நிலைமையில் கூட வந்திருக்கு. ஏன்னா இந்த சின்ன வயசு இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் இப்படி சின்ன படியெல்லாம் தெரிஞ்சு நாங்கள் இப்போ இந்த இடமெல்லாம் சுற்றி கொண்டு அப்படி சின்ன நல்ல சந்தோஷமான வாழ்க்கையாக தெரியக்கல கல்யாணம் கொண்டு அந்த இது வந்து பறந்து கொண்டு தெரிஞ்சு அது வந்து எங்களை ஒரு கால் கட்டு உண்மையாக தான் அந்த ஒரு கட்டை போட்ட மாதிரி சட்டையை முறிச்சு போட்டாச்சு. தொடர்ந்து வேலையே போகணும். அதை விட வீட்டில் சில நேரவியலில் அந்த புதுசாக கல்யாணம் செய்திருக்கீங்களோ அங்கே இங்கே போகக்கூடாது அப்படி இப்படின்னு எல்லாம் மறைக்கிறது. அப்போ அப்படி இப்போ எங்களுக்கு அப்படி எந்த கல்யாணம் செய்த மண்ட மாதிரி ஒரு நினைப்பு வந்தது. அதை விட இப்போ எங்களோட மனசையை கூட சில நேரம் வந்திருக்கலாம், அம்மாக்களோடு இருந்திருக்கலாம், அம்மா அப்பா வீட்டு வந்துட்டோம் என்ற ஒரு கவலை. இப்போ நாங்கள் அதுக்காக நாங்கள் கொடுமை ஒன்றும் செய்யல, ஒரு அவை அடித்து துன்புறுத்தி கொடுமை ஒன்றும் செய்யறதில்ல. அந்த அந்த வயசில் கல்யாணம் செய்தபடியா எல்லாரையும் விட்டு அந்த அது இருக்கல. அப்போ இப்போ நாங்கள் எங்களுக்கு எங்களோட பிள்ளைகள் அப்படியே பிள்ளைகள் பிறந்தபடியா உண்மையில ஒரு இது மாதிரி இருக்கிற ஒரு சந்தோஷம் அப்பப்போ ஆகிட்டோம். போகிறோம் அதுதான் இன்னும் கொஞ்ச நாள்ல அப்படி உண்மையாக ஒரு வகை நினைச்சா சந்தோஷம், ஒரு வகை நினைச்சா எல்லாமே வந்து ஒரு பெரிய அளவு ஒரு அனுபவத்தில் தான் இந்த கதைகள் எல்லாத்தையுமே வந்து கதைக்கிற வேண்டாம். இப்போ இது உங்களுக்கு வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது என்னடா அவங்களுக்கு இப்படி கதைக்கிறாங்கண்டா இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து ஒவ்வொன்றுமே வந்து சொல்கிறது எங்களுடைய உண்மையான கருத்துக்களை தான் இதில் வந்து வெளியிடுறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தெரியும், இந்த குடும்பம் கல்யாணம் கட்டிட்டு தானே இது அப்படியே கையை விடுன்னு சொல்லி நான் எந்த வகையால் நான் கட்டினதில் சொல்லிக்கலாம், இவன் கட்டினதில் சொல்லிக்கலாம், சின்ன வயசுலேயே எங்களோட அம்மா அப்பா சொல்லியிருக்கலாம் உதவாது என்று சொல்லி. ஆனால் அவங்கள்ட்ட சொல்லுக்கு எல்லாத்தையும் கேட்டு தனிப்பட்ட இதிலிருந்து வாழ்ந்து இப்படியான நிலைமைக்கு வந்து கடவுள் என்ற ஒரு ஆசீர்வாதத்தோடு இன்றைக்கு இப்படியான நிலைமையில் நிற்கிறோம்னு சொல்லியிருக்க அம்மா அப்பா வந்து எங்களை வந்து ஒரு சரியான முறைக்கு வளர்த்த ஒரு வளர்ப்பு முக்கியம் அது உண்டு. மற்றது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கடவுளின் ஒரு துணை இல்லாமல் நாங்கள் இப்படி வரையில. ஏன்டா எத்தனையோ இடங்களில் வந்து நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வந்து கொண்டு இருக்குது. இப்போ கல்யாணம் கட்டின இடங்களில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தெரியும், இப்போ சின்ன வயசில் கட்டினவங்களே நான் 180% இங்கே வந்து பார்க்குறேன். நிறைய பேர் வந்து கல்யாணம் கட்டியிருக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே வந்து பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க. அப்போ தான் நாங்கள் நினைக்கிறோம் அப்படி நாங்களும் இந்த வயசுல கல்யாணம் கட்டினாங்க. நாங்கள் இப்போ நாங்கள் கல்யாணம் கட்டி எங்களையும் போனவளை அப்படியே போகட்டும் எங்களையும் கைகளை விட்டாச்சு. அதால் வந்து வேற ஒருத்தருக்குமே எந்த ஒரு கஷ்டமே இல்லையா. நாங்கள் கஷ்டப்பட்டது இப்போ கல்யாணம் கட்டினிருந்து இப்போ வரையும் கஷ்டப்படுறத நாங்கள் தான் மாடு மாதிரி இழுத்து அடித்து தெரிய வேண்டியான குனிஞ்சு 30 வயசுலேயே சொல்லுவாங்க நாரி எலும்பெல்லாம் வந்து தேஞ்சு போடுமான்னு சொல்லி சில நேரம் மனுஷன் அம்மாக்கள் சும்மா சொல்கிறேன், சும்மா யாரையும் குறிச்சு சும்மா சொல்கிறேன் உதாரணத்துக்கு. அது மாதிரி எங்களை அம்மா கூட எங்களை விட்டுருக்கலாம். அது வேறு இப்போ இல்லாட்டி
இப்போ எங்களோட மனுஷி ஆக்களை வந்து இந்த மனுஷியை வந்து அவன் மக்களை யாரோ சும்மா வேணும் என்ன சொன்னவினம்டாப்பா உதவாது என்ன சரி வேற அது இந்த பொடி வந்து உதவாது விடுங்க நம்பி குளம் குளிக்கட்டும் சரி. ஆனா உண்மையில அவன் வந்து அங்க சொல்லி போட்டு பேசாம இருக்கிறான். உடுதற்குமே ஒரு கஷ்டம் இல்லை. இங்க கஷ்டப்பட போற நீ மட்டும்தான். பின்ன என்ன நீ மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிற. இன்னும் கஷ்டப்படணும் இல்லை. அது எங்கள்கிட்ட தலை எழுத்தாம சின்ன வயசுல வந்து கல்யாணம் கேட்ட உண்மையாக வந்து கடவுளுக்கு தெரியும் எந்த ஒரு இட உறவு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுலேயுமே நாங்கள் அந்த கதை வந்து கதைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே உனக்கு நீ சொல்லு உனக்கு தெரிஞ்ச மாதிரியே நான் குடும்பம் அதாவது சின்ன வயசுல எங்களுக்கு தெரியும். நாங்கள் இவ்வளோ பேரை பார்த்துட்டோம். நாங்கள் உண்மையிலே அந்த விஷயத்துல நாங்கள் பரவாயில்லை இல்லை சூப்பர். நாங்கள் நம்பர் 1 அதை வந்து நாங்கள் தான் சொல்கிறோன்னு இல்லை, எங்களை பற்றி சுற்றி இருக்கிறவங்களை கடை தேவையில்லை. மெனசி மேரை கேட்டாலே சொல்லுவாங்க எப்படி என்றது ஒவ்வொன்றையுமே வந்து நாங்கள் எப்படி இருக்கிறோம் கேட்டால் சில நேரம் என்ன சொல்லுவாங்க, சில நேரம் இப்போ நாங்கள் சில நேரம் ஏதாவது அடிச்சிருக்கலாம் அதுகளை எல்லாம் பற்றி. ஆனால் சில இப்போ மனசு மேலே கேளுன்னு சொல்லிடலாடாப்பா. எங்களை வயசுல கல்யாணம் கட்டின வேற பார்த்தா நல்ல தாலி கொடி போட்டிருக்கிறேன், நல்ல நகை நல்ல சாரி போட்டுக்கொண்டு மினு பார்த்துறீர்கள். இங்கே எப்போ பார்த்தாலும் வருது 6 மணிக்கு பிறகு 7 மணிக்கு பிறகு கியாண்டி கொண்டு இல்லை அப்படி இல்லை நினைக்கிற அங்கே வேற அவள் போகிற போக்கு இவள் போகிற போக்கு எங்களுக்கு இப்போ ஒரு விடிவு காலம் பிறக்க போகுது அப்படி நினைக்கிறது வந்து வாழ்க்கை இல்லை. இப்படி இருந்து அப்படி வருவோம் என்று நினைக்கிறதான் வாழ்க்கை. திடீரென வந்து வர்ற வாழ்க்கையெல்லாம் வந்து பிள்ளை. ஆனால் வந்து சில வந்து பொம்பளைகள் வந்து சில தவறுதலாக நினைச்சு கொள்வது. மற்றது முக்கியம் வந்து நாங்கள் என்ன மாதிரி இருந்து நிலையில் இருக்கிறோமோ எப்படி படிப்படியே இருந்து வாரோமோ என்றதை வந்து நாங்கள் பழைய நிலைமையில் எப்படி இருந்து நாங்கள் ரெண்டதே நாங்கள் வந்து வாழ்க்கையில் மறக்கவே கூடாது. அது வந்து ஒரு மனுஷனுக்கு கூடாத ஒரு காரியம். அதுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உண்மையாகவே கராச்சியில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். அந்த கஷ்டங்கள் ஒவ்வொன்றையும் சொல்லி வேலையே இல்லாத அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பேன். எத்தனை இடங்களில் சைக்கிளில் நீல தூரமான இடங்களில் சைக்கிளில் ஓடி சில நேரம் சைக்கிளும் இல்லாத கட்டமும் இருந்திருக்கும். உண்மையா கண்டிப்பாக இல்லாமல் இருந்தது. அது இப்போ ஆரம்பம் இப்போ நான் கல்யாணம் செய்த ஆரம்ப காலங்களில் சில நேரம் சைக்கிளும் இல்லாமல் இருந்திருக்கலாம். மற்றது சர்மியும் எனக்கு உண்மையாக வந்து ஒரு நல்ல ஒரு இதாக வந்திருந்தது துணையாக. ஏன்னா வந்து வேலை செஞ்சதுக்கு சொன்னீங்களோ நான் வந்து வேலை செய்ததுக்கு பிறகு எங்களுடைய கடையால் விட்டுட்டேன். எங்களோட பொஸ் கூடி நான் வந்து கல்யாணம் கட்டிட்டேன். கடையால் வந்து இவன் சரி வராதுன்ற மாதிரி விட்டுட்டு அப்போ குழந்தையும் கிடச்சிது. அதுக்கு பிறகு நீ வேலை செய்வ தாய்க்கு எங்களோட அம்மாவுக்கு சமனாக சர்மியும் வந்து உண்மையாகவே வந்து நீ வேலை செய்வ என்று சொல்லி எனக்கு ஒரு ஊக்குவிப்பை தந்து கொண்டே இருந்து என்னை அங்கே ஒரு வேலையை எடுத்து செய்ய வேணும், இந்த இடத்துல என்னை கொண்டு நிறுத்த வேணும். ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு எனக்கு நுழைச்சில் படித்து அந்தளத்துக்கு இல்லை, படிகளோட பழகினது தான் தெரியும். ஃபுல்லாக வழிகாட்டியாக சர்மி உண்மைக்குமே இருந்தது. சர்மி எங்கள் தாய்க்கு சமனான முறையில் சர்மி உண்மையாக இப்பயும் இருக்குதுன்றதை நான் சொல்லுவேன். என்ன அதான் வழிகாட்டியாக இருக்கு என்னமோ இல்லையோ, எனக்கு முதல் காசு போகணும், முதல் ஆள் போய் எங்கேனாலும் போய் வேலையே இல்லை அதுவும் உண்மை. மற்றது வந்து சரியான இல்லை அதுவும் உண்மை தான். இப்போ காசுன்றது ஆசைகள் இருக்குன்னு தானே எண்டேக்க நல்ல ஒரு வழிகாட்டி. எனக்கு தாய் எப்படி இருந்ததோ அப்படியான ஒரு முறைக்கும் என்னோட வந்து கூட இருந்து சர்மி ஃபுல்லாக கஷ்டப்பட்டது. அதுக்கு நான் தனியாக கஷ்டப்பட்டேன்னு சொல்ல மாட்டேன். நிறைய கஷ்டங்கள் அதை நான் வந்து ஒரு வீடியோவில் வந்து நாங்கள் வந்து இதை வந்து ஏன் சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். ஒவ்வொருத்தட்ட வாழ்க்கையிலேயும் வந்து நிறைய கஷ்டம் பெறும். ஆனால் அந்த கஷ்டங்களை நினச்சி ஐயோ என்று விட்டுட்டு ஓடிடாதீங்க. அதுதான் உண்மைக்குமே. கஷ்டம் நிரந்தரம் இல்லை. நான் என்றைக்கும் சொல்கிறது உண்டு, கஷ்டமானது வந்து நிரந்தரம் இல்லை. அது வந்து எல்லாமே எங்களுடைய கையில் தான் இருக்குது. யானைக்கு தும்பிக்கை எனக்கே நம்பிக்கை என் கையே. கஷ்டம் பண்ணுற வந்து ஒரு அனுபவம். கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு அனுபவமாக இருக்குமே எப்பயுமே. வேறு நம்ம நாங்கள் இப்போ கதைக்க வந்து நம்மளோட என்ன கதைக்க வந்த விஷயங்கள் இப்போ நாங்கள் குடும்பம் சார்பாக நினைச்ச உடனே வந்து எங்களோட எல்லாம் கடந்து போயிட்டு நான் சொல்ல போனால் நான் எந்த வகையான இதுவரை சொல்லி கொண்டு போயிருப்பேன். நான் நடந்து கூடி வேலையை போயிட்டு சில நேரங்களில் நடந்து கூடி வந்திருப்பேன். அப்படியான சூழ்நிலைகள் இருக்குது. ஓகே, இப்போ டைம் ஆகுது. நாங்கள் தூரமான இடத்துக்கு தானே போகணும். நெல்லியடி போக வேணும். அவங்களோட பர்த்டேக்கு போகணும். போய் வந்து அதில் அங்கேயும் கன நேரம் கிடைக்கல. நல்ல தெரியும் தானே இப்போ நல்ல நிற்பாங்க, சரியில்லாமல் நிற்பாங்க. எங்களை கண்டுட்டே வேறு மாதிரி கதைக்கிறதுக்கு படியல் எங்களோட பழையின படியல் இருக்கிறாங்க. ஓகே, அதனடியால் நாங்கள் இதோட வந்து வீடியோ வந்து முடிச்சு கொள்கிறோம். இந்த வீடியோவில் வந்து நாங்கள் கதைச்சதை வந்து எவருமே
எதையுமே வந்து பிழையான முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நான் எங்களுடைய அனுபவம் எல்லாருமே நல்லா இருக்க வேணும் என்றதான் வந்து இதில் வெளியிட்டிருக்கிறோம். இதோட பிள்ளையா கதைச்சா மன்னிச்சு கொள்ளுங்க, அதுக்காக பேசக்கூடாது, நீங்களே வேட்டா கமெண்ட் பண்ணாதீங்க. ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். இந்த வீடியோ கருத்துக்களை அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு புதிய ஒரு வீடியோவோட சந்திப்போம். பாய்.